வணக்கம்ங்க. உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு தெய்வமாய் நின்ற அப்பனும் ஆத்தாளும். என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து என் கதைங்க வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். தெய்வமாய் நின்ற அப்பனும் ஆத்தாளும். புவனா ஒரு மருத்துவமனையில் ஆயாவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஏய் புவனா, உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, பாத்திரங்கள்லாம் உருளுது, உங்கள் வீட்டுக்காரர் உள்ளே போனதை பார்த்தேன், உடனே புறப்பட்டு வா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் அடிக்கிறாங்க. பதறி போகிறா புவனா. என்னாச்சு? உடனே ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு விரையிறா. வீட்டுக்கு வந்து வாசலில் காலடி வச்சது தாங்க அவள் கால் மேலே ஒரு பெரிய பாத்திரம் வந்து விழுவுது. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறா பாருங்க. அந்த அந்த அலறல் சத்தமும் அவள் அழுகுறலும் அவங்க இறந்து போன அம்மா காதிலே விழுந்துருச்சு போல் இருக்கு. அதான் அவள் அழுவ இருக்குறலாக வருதுங்க. அவள் தாயோட உணர்வோட கலந்து தொட்டு அவங்களும் அழுகுறாப்புல சத்தம் கேட்குது. புவனா உள்ள நுழைஞ்சிட்டு பார்க்குறா. வீடு பூரா பொருட்கள் கண்ணா பின்னான்னு சிதறி கிடக்கு. நேராக போகிறா. பெரியசாமி கணவர் பெரியசாமியோட சட்டையை போட்டு குளுக்குறா. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கதறி அழுகுறான். அவன் அவளை பார்த்து சொல்கிறான், நீ காலையில் எவ்வளோ கெஞ்சினேன் அவங்ககிட்ட. 2 மாதம் ஆட்டோ டியூ நிற்கிது. ஆட்டோ தவணையை கட்டினாதான் அடுத்த மாதம் நம்ம ஓட்ட முடியும், இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். நீ வச்சிருக்க பணத்தை கொடுக்க வேண்டியது தானே. கொடுக்க முடியாதுன்னு திமிரா சொல்லிட்டு போனால் இதுதான் நடக்கும். இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கோபமாக சொல்கிறான். கோபமாக செய்கிற ஒரு காரியமும் கடும் புயலில் கப்பல் ஓட்டுறதும் சரிசமம்னு சொல்லுதுங்க ஃப்ரெஞ்சு பழமொழி. அப்படிதான் அவளோட கோபத்துக்கு இன்னும் அதிகமாகுது. அவளுக்கும் கோபம். அவனை பார்த்து கேட்குறா, ஏயா நான் தான் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல உன்கிட்ட. வயசு வந்த பிள்ளைக்கு பொட்டு நகை கூட இல்லை. அது கழுத்துலையும் காதிலையும் வாங்கி போனா சிறுக குருவி கூடு கட்டுறாப்புல சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நிமிஷத்தில் நீ ஆட்டோவுக்கு டியூ கட்ட கேட்டா நான் எப்படியா கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அடியே நான் என்ன குடிக்கிறதுக்கும் பொண்ணுங்களோட கூத்தடிக்கிறதுக்குமா உங்ககிட்ட பணம் கேட்டேன்? இன்றைக்கி ஆட்டோவுக்கு பணம் கட்டலைன்னா நாளைக்கு தூக்கிட்டு போயிட்டானா உன் பிள்ளைங்களுக்கு யாரடி சோறு போடுவா? நீ சம்பாதிக்கிற காசில் தான் அந்த வீடு ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அது அவளுக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் கோபத்தில் மேலே கத்துறா. கோபத்தில் அறிவு முக்காடு போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க துருக்கி பழமொழியில். அதுதான் அங்கே நடக்குது. இவளுக்கும் ஒன்றும் புரியல, அவனுக்கும் ஒன்றும் புரியல. 2 பேருக்கும் கோபம் மட்டும்தான் இங்கே இருக்குது. உடனே அவள் திரும்பி பார்க்குறா. அவங்க அப்பா அம்மா, அவள் தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா அம்மாவோட புகைப்படம் கண்ணாடி உடைந்து சிதறி கிடக்கு. ஐயோ அம்மா அப்பான்னு கத்துறா பாருங்க. அவள் தொண்டையிலேருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்கும் இருக்குங்க. அவ்வளோ தொண்டை கிளிய கத்துறா. இவன் சொல்கிறான், ஏய் இங்கே பாரு, நான் வேணும்னே அதை உடைக்கலை. நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் உங்கள் அப்பா அம்மா மேலே. அது என் கை தவறுதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. நீ காலையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ அநியாயம் நடக்காதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கான். இவன் அடுப்படியில் எட்டி பார்க்குறா. அடுப்படி பூரா பருப்பும் அரிசியும் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குங்க. தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஏன்னா புளி டப்பாக்குள்ளே ஒளி வச்சுருந்தானா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு வச்சுருக்கான். இவன் சொல்கிறா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை இவ்வளோ வறுமையில் இருந்தும் எனக்கு கட்டி கொடுத்தாங்கல்ல, அவங்கள தான் சொல்லணும். அவங்க நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்கங்க.
ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் தான் இல்லை, இருந்தாலும் காசு பணம்ல சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, எனக்கு நல்லது செஞ்சிட்டாங்க. இங்கே பாரு, நான் தேடின பணம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, எல்லாம் உங்கள் அம்மா பெட்டியில் நீ ஒளி வச்சுருந்தியே அந்த பணத்தை தான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, போய் அந்த அப்பா அம்மாவோட புகைப்படத்தை எடுத்து அந்த கண்ணாடி, உடஞ்ச கண்ணாடியெல்லாம் எடுக்கிறான். கையில் குத்துதுங்க, குத்தி ரத்தம் வருது. அது அந்த புகைப்படத்து மேலே படுது. அப்பாவும் அம்மாவும் அவளை பார்த்து அழுகுறாப்புல அவளுக்கு தோணுது. எங்களுக்கு ஏன் இவ்வளோ வறுமையை கொடுத்த ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுதுட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து ஆணியில் மாட்டுறான். கண்ணாடி இல்லாத அந்த புகைப்படத்தை ஆணியில் மாட்டுறான். திரும்பி பார்க்குறா, அவங்க அப்பா அம்மாவோட பழைய பெட்டி கவுந்து கிடக்கு. அதுலேருந்து தானே அவன் படம் எடுத்தான். ஓடி போய் அதுக்கிட்ட உட்கார்றான். உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு அதில் அம்மாவோட புடவை இருக்குது. புடவையை எடுத்து அப்படியே தான் மூஞ்சி மேலே வச்சு தான் தாயையே அணைச்சாப்புல நினச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு அழுகுறான். அந்த புடவையில் வர வாசம், அம்மாவின் வாசம் அவளுக்கு ஆறுதலாக இருக்கு. எத்தனை வருஷம் ஆனால் என்னங்க, அம்மாவோட புடவையில் அவளுக்கு அந்த வாசனை தெரியுது. திடீர்னு அவள் முகத்தில் ஏதோ குத்துறாப்புல இருக்குது. ஐயோ, ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த பெட்டியாச்சே, நம்ம பணம் போடுறதுக்கு மட்டும்தானே அதை திறந்தோம், அதுக்குள்ளே தேள் பூரா ஏன் பாம்பு கூட இருக்கலாமே நினச்சவ தூக்கி புடவை ஏறிறான். புடவை போய் தும்முன்னு விழுகுது. அவள் முகத்தில் குத்துனது பூரானோ இல்லை தேலோ இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன மூட்டை அந்த புடவையில் முந்தானையில் முடிக்கப்பட்டிருக்கு. அவசரமாக எடுத்து பிரித்து பார்க்குறா. அதில் அம்மாவை போட்டிருந்த, அம்மா விற்றுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நகைகள், செயின், சங்கிலி, காது தோடு, மூக்குத்தி, வளையல்னு அவ்வளோ மூட்டையிலே இருக்குது. ஐயோ அம்மா, செத்தும் எனக்கு சீர் கொடுத்தியான்னு கேட்குறா. அவ எடுத்து வச்சுக்கிட்டு அவசரமாக ஃபோன் பண்ண பார்க்குறா புருஷனுக்கு. அவள் கோவம்லாம் மறைஞ்சிருச்சுங்க ஒரு நிமிஷத்தில். ஆனால் அவனுக்கு ஃபோன் கிடைக்கல. சாயங்காலம் வரத்துக்குள்ளே எப்படி தான் வீட்டை சுத்தம் பண்ணானே தெரியல. வீட்டை அருமையாக சுத்தம் பண்ணிவிட்டு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே வீடையும் சுத்தம் பண்ணிவிட்டு, புருஷனுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அவர் வராரு. இந்தாடி, ஆட்டோவுக்கு 2 மாதம் தவணை கட்டின ரசீது எடுத்துக்கோ அப்படின்னு அவன் கையில் கொடுக்குறாரு. அவள் சொல்கிறா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் சுயநலமாக சிந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ மன்னிச்சிடுடி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு அவசரமாக நீ காசு தரல, நான் வீட்டையே கவுத்து போட்டேன் பார்த்தியா, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஏம்மா உன்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எங்க இப்போ வருத்தப்படுறதுல எதுவுமே இல்லை. காலையில் சொல்லிட்டு போனீங்களே, எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னு. உங்களுக்கு மட்டும் நல்லது செய்யலைங்க, எனக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நகையை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். தெய்வமாக இருந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு இந்த பணம் நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீட்டினோன்னே அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அதில் அவ்வளோ நகை இருக்குது. 2 பேரும் திரும்பி அங்கே மாட்டியிருந்தது இல்லைங்க, கண்ணாடி போடாத புகைப்படம், அதை திரும்பி பார்க்குறாங்க. நன்றியோடு பார்க்குறாங்க, தெய்வமாக நினச்சி பார்க்குறாங்க. அந்த புகைப்படத்தில் இருக்க அப்பா அம்மாவின் முகம் இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு முறை சொல்கிறேன், என் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பல கதைகளை நீங்கள் கேட்கலாம். நன்றி.